ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எவ்வளவு அழகா அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எவ்வளவு பத்திரமா பாத்துப்பாங்க. ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பா வளர்ப்பாங்க. நம்ம எப்ப அழுறோம், எப்ப பசிக்குது, எப்ப என்ன தேவை அப்படின்றத பேசாமலே புரிஞ்சுப்பாங்க. அப்படி நம்மள வளர்த்திருப்பாங்க. ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்கள அப்படி பாத்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான், ரப்பிர்ஹம்குமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் பேரண்ட்ஸ் என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ, எவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நீ அவங்கள பாத்துக்கோ அல்லாஹ், அவங்க மேல கிருபை செய்ய அல்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட உதவியே தேடுறோம். இது ஏதோ ஒரு நாள் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேக்கு அவங்க கூட ஸ்டேட்டஸ் போடுற விஷயம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை குறிக்குது. உங்க தாய் உங்களை சிரமத்தோட பெற்றெடுக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான். உங்க பணிவு என்னும் இறக்கைகளை அவங்க முன் தாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றான். பணிவுக்கு ஆப்போசிட் என்ன? திமிரோட இருக்குது, அடங்காம இருக்குது. பெற்றோருக்கு கட்டுப்படுங்க, அவங்கள சீன் கூட சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். உறவு முறையும் அதோட வேல்யூவையும் இஸ்லாம் நமக்கு ரொம்ப டீச் பண்ணுது. இப்போ நம்மளும் நம்மளோட பாசத்தை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்டேட்டஸ் போடுறவங்களா இல்லாம உண்மையாவே அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றினவங்களாக, தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தினமும் செய்யக்கூடியவர்களாக, அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு கஷ்டப்படாம நடக்கக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.